திருருட்பா 6ஆம் திருமுறை 1-4 வரை. சிற்சபை விளக்கம். 1. உலகியலான சோறு, உடை, இன்பங்கள் எதையும் நான் இனி வேண்டவில்லை. உண்மையான சுகம் உன் அருள் சுகமே என்று அறிந்துள்ளேன். நினைவால் உன்னை அடையாமல் வேறு வழி இல்லை என்று பெரியோர் சொல்லியதை உணர்ந்து, மாற்று எதையும் நாடாமல் உன்னிடமே வந்தேன். ஆனாலும் உன் உள்ள குறிப்பை நான் அறியவில்லை. ஆன்மீக சாறு தரும் திருச்சபையின் அரசனே, சத்தியச் சபையில் விளங்கும் தனிப்பெரும் பதியே என்று சரணடைந்து நிற்கிறேன். 2. துன்பமும் இடரும் நிறைந்த வாழ்வால் சோர்ந்து, உன் இனிய அருளையே நாடி, வஞ்சக நெஞ்சத்தோடும் உன்னிடம் வந்துள்ளேன். உன் மனதின் எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அஞ்சாதே என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னைத் தவிர வேறு எதையும் அறியேன். சரணடைந்தவர்களுக்கு அருள் செய்யும் திருச்சபை அரசனே, சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று கெஞ்சுகிறேன். 3. நிலைபெறாத அலைக்கும் மனத்துடன் தவறான வழிகளில் சுழன்ற நான், உன் அருட்சுகப் பெரும்பதியின் வாழ்வையே விரும்பி உன்னிடம் வந்தேன். உன் மனக்குறிப்பு என்னவென்று அறியவில்லை. ஊழ்தடுக்கினாலும் ஒரு கணம் கூட உன்னை விட்டு பிரிய விரும்பவில்லை. குறையற்ற மேன்மை தரும் திருச்சபை அரசனே, சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று முழு நம்பிக்கையுடன் நிற்கிறேன். 4. வஞ்சகமும் ஓயாத அலைச்சலும் கொண்ட மனத்தால் சோர்ந்து, உள்ளம் மயங்கி, வேதனையோடு உன்னிடம் வந்தேன். உன் மனக்குறிப்பு எனக்கு தெரியவில்லை. உன் பார்வையைத் தவிர வேறு இலக்கு எனக்கில்லை. நாயினும் இழிந்தவனான என் பிழைகளைப் பொறுத்தருள வேண்டிய இந்நேரமே தருணம், தண்டனை அல்ல. அருள் தரும் திருச்சபை அரசனே, சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று வேண்டுகிறேன். 5. கருணையற்ற கல் போன்ற மனத்துடன், ஆசை என்னும் குரங்கால் காடு மேடாக அலைந்து சோர்ந்தேன். இப்போது உன் கருணையை நாடி வந்தேன். உன் மனக்குறிப்பு என்னவென்று அறியேன். அருணன் என்று என்னை ஒதுக்கிவிட்டால் வேறு எந்த துணையும் எனக்கு இல்லை. இதுவே அருள் தர வேண்டிய நேரம். திருச்சபையின் அரசனே, சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று அழைக்கிறேன். 6. கரணவாதனைகளால் மனம் மயங்கி கலங்கிய நான், எந்த ஆதரவையும் அறியாமல் தவித்தேன். மரண பயத்திலிருந்து விடுபட உன்னிடம் வந்தேன். உன் உள்ள குறிப்பு தெரியவில்லை. என்னை பகைவர் என எண்ணாதே. வேறு ஆசை எதுவும் இல்லாத எனக்கு, தந்தையே, உன் இரு சரணங்களையே அளித்தருள வேண்டும். சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று முறையிடுகிறேன். 7. முன்பு தூய உள்ளத்துடன் உன் கருணை சுகத்தை நாடாதவன் நான். ஆனாலும் போய் உலகின் மாயையையும் இனி வேண்டவில்லை. உன்னிடமே வந்துள்ளேன். உன் மனக்குறிப்பு எனக்கு அறியாது. இந்நேரமே நல்ல தருணம். அருள் வழங்க வேண்டும். உன் மலரடியைத் தவிர வேறு தாயமும் இல்லை. தனியாய் விளங்கும் திருச்சபை அரசனே, சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று சரணாகதி அடைகிறேன். 8. சிரத்தை, நல்ல குணங்கள், அருட்செயல் எதுவும் என்னிடம் இல்லை. ஆனாலும் சாகா வரத்தை விரும்பி உன்னிடம் வந்தேன். உன் மனக்குறிப்பு எனக்கு தெரியாது. உள்ளத்திலும் செயலில் மிகவும் தாழ்ந்தவன் நான் என்று கருதி நீ என்னை விட்டுவிட்டால், ஒரு கணம் கூட நான் தாங்க மாட்டேன். தரம் உயர்த்தும் அருளை அளித்தருள வேண்டும். சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று கதறுகிறேன். 9. உன்னிடம் உண்மையான பக்தி எனக்கு இல்லை. ஆயினும் உன் பரம கருணையை நாடி, நடுநிலையான உயர்வை விரும்பி உன்னிடம் வந்தேன். உன் மனக்குறிப்பு அறியேன். அஞ்சாதே என்று அருள் செய்யாவிட்டால் என் உயிர் போய்விடும் என்பது உன் ஆணைமேல் சத்தியம். சத்தியத்தில் புகுந்து சரணடைந்தேன். சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று உயிரையே வைத்து வேண்டுகிறேன். 10. அகந்தையும் மதமும் கொண்ட யானை போல் செருக்குற்ற மனத்தாலும் உள்ளிருக்கும் கரிசினாலும் ஏற்பட்ட மயக்கத்தை நீக்கவே உன்னிடம் வந்தேன். உன் மனக்குறிப்பு என்னவென்று தெரியவில்லை. நீ அருள் செய்து உயர்த்தவில்லை என்றால் என் உயிர் நிலைக்காது. இது உன் திருவடி மேல் சத்தியம். தயை செய்து அருள் வழங்க வேண்டும். சத்தியச் சபையின் தனிப்பெரும் பதியே என்று இறுதி சரணாகதியுடன் நிற்கிறேன்.